இன்று நவம்பர் 21. நம்மை வழிநடத்த புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் விழா இன்று. அன்னை மரியாளை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் விழா கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் காணப்பட்ட பழம்பெரும் விழாக்களுள் ஒன்று. இதனை பற்றிய குறிப்புகள் திருவிவிலியத்தில் இல்லை என்றாலும் மரபுகளில் ஏராளமாக காணப்படுகிறது. வாய்மொழி மரபு வழியாக இச்செய்தி ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடந்து சென்றது. திருமறையை சாராத நூல்களில் இதனை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அன்னை மரியாவின் பெற்றோர்களாகிய சுவாக்கின், அன்னா இருவரும் முதிர்ந்த வயது அடையும் வரை குழந்தை இல்லாமல் இருந்திருந்தனர். அவர்களின் தொடர் வேண்டுதலின் காரணமாக அன்னை மரியாள் பிறந்தார். அவரை உடனே எருசலேம் ஆலயம் அழைத்து சென்று கடவுளுக்கு காணிக்கையாக்கினர். அவர் குறிப்பிட்ட வயதினை அடையும் வரை ஆலயத்தில் இருந்தார் என்று குறிப்பு உள்ளது. இன்னும் சில குறிப்புகள் கூறுவது யாதெனில், மரியா ஆலயத்திலேயே இருந்து சட்டம் சார்ந்தவற்றை கற்றார், இறைவனின் தாயாகும் நிகழ்வுக்கு தயார்படுத்தப்பட்டார் என்றும் கூறுகிறது. திருச்சபை தொடக்கத்தில் இது முறையாக கொண்டாடப்படவில்லை என்றாலும் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் இவ்விழாவை கொண்டாடி வருகின்றனர். பைசாந்திய பேரரசர் 1ஆம் ஐஸ்டீனியன் எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் தூய கன்னிமரியாவிற்கும் ஆலயம் எழுப்பி இவ்விழாவை கொண்டாட பணித்தார் என்று வரலாறு உள்ளது. ஆனால் 1472 இருந்துதான் திருப்பலி புத்தகத்தில் இவ்விழா சேர்க்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவை தன் வயிற்றில் கருத்தாங்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியா சிறப்பான விதத்தில் தயாரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என இவ்விழா பறைசாற்றுகின்றது. எருசலேமில் யூதர்களின் ஆலயம் இருந்து மறைந்த அதே இடத்திற்கு அருகில்தான் மரியா பெயரால் ஆலயம் எழுப்பப்பட்டது. அது புனிதப்படுத்தப்பட்டதை இந்த நாளிலேயே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். நாம் உருவாக்கிய ஆலயங்கள் அனைத்திலும் மிக உயர்ந்த ஆலயம் அன்னை மரியா. ஏனெனில் இவ்வாலயத்தில்தான் இயேசு வாழ்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதனை புனிதப்படுத்தினார். அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இதனை உணர்ந்து வாழ்ந்திட வேண்டும். ஆக இன்று புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் விழா நமக்கு கற்றுத்தரும் வாழ்வியல் கருத்து. நமது உடலுக்கு நாம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்மில் பலர் இன்றைய பொருளாதார உலகில் தங்களது உடலை பற்றி துளியளவும் அக்கறை இல்லாதவர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். பணம் பணம் என்றே அலைந்து திரிகின்றனர். எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறேன் என்பது போன்ற சூழலை உருவாக்கி வைத்துவிட்டு தங்களது உடல் நலனில் அக்கறை காட்டுவதில்லை. உடல் நலனில் அக்கறை இல்லாத இவர்கள் உள்ளத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லை. எல்லா நேரங்களிலும் எவ்விதமான கொள்கையும் மற்றவர்களாகவே மாறி நிற்கின்றனர். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளும் நல் சிந்தனைகளை நாங்கள் வாசிக்கவும், திருவிவிலியத்தை வாசிக்கவும், பிறரோடு கலந்துரையாடல் செய்து நல் வாழ்வினை வடிவமைத்திட, எங்களை சுற்றி வாழ்பவர்கள் வாழ்விலும் நல்லதை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தில் இறைவா வந்து உறையும். அப்பொழுது எங்கள் வாழ்வும் பலருக்கு பொருள் கொடுக்கிற தூய்மை மிக்க வாழ்வாக உருமாறிட இறைவா எங்களுக்கு அருள் புரியும். ஆமென். இந்த தொகுப்பிற்கு அருட்பணி குரூஸ் கார்மல் CA அவர்களுக்கு நன்றி நல்கின்றோம்.